இன்றைக்கி சண்டே, ஸோ எந்த கடையும் இருக்காது. இப்போ தான் ஷிஃப்ட்டு முடித்தேன். கரெக்டாக ஒரு 7:15 முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது, கூட வேலை செய்கிறவங்கலாம் ஹாப்பி சண்டே அப்படின்றானுங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருந்தது, இன்னைக்கு சண்டே அப்படின்னு. சண்டே என்ன பிரச்சனை அப்படின்னா, கடை இருக்காது. 4 மணிக்கு மேலே, ஈவினிங் 4 o'clock மேலே கடை இருக்காது. ஸோ நம்ம போய் என்னதான் வாங்கி, ஏதாவது நல்லா சிக்கன் ஐட்டம் ஏதாவது ஒன்று வாங்கி சமைக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அது டோட்டலாக ஊற்றி போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஒன்றும் வாங்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, சமைக்கிறதுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி பட்னி தான். இல்லை அப்படி சொல்லிட முடியாது. தயிர் சாதம் நம்ம சாத்வீகமாக போயிடலாம். இன்றைக்கி தயிர் சாதம் அவ்வளோதான். அதை வச்சு இன்றைக்கி ஓட்டிட வேண்டியதான். எல்லா சண்டேவும் பிரியாணி எதிர்பார்க்க முடியுமா? அதான் இன்றைக்கி சண்டேங்கிறது ஞாபகம் தான் 4 மணிக்குள்ளேயாவது போய் வாங்கிட்டு வச்சுருக்கேன். இன்னும் வெயில் அடிக்குதுங்க. மணி பார்த்தீங்கன்னா 7:35 நைட்டு. சாயந்தரம் ஈவினிங் 7:35 ஆகுது. பட் இன்னும் சூரியன் அப்படியே இருக்குது, மறையலை. யூகேவில் வந்து கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. சரி சார், காரு ஓட்டுறதுன்னு இல்லை, கார் லைசன்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் ஆகணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா 4 தடவை அட்டெம்ப்ட் போட்டேன். எழுதுகிற டெஸ்ட்டில் மட்டும் 4 தடவை அட்டெம்ப்ட் போட்டு 5ஆவது தடவை பாஸ் ஆனேன். ப்ராக்டிக்கலே அதே தான், 4 தடவை ஃபெயில் ஆகி 5ஆவது தடவை பாஸ் ஆனேன். பெரிய கஷ்டம். நம்ம ஊரில் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே நம்ம இன்சூரன்ஸ்லாம் பே பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுவோம். ஊரில் வச்சுருக்கிற கார்லாம் 3000 ரூபா 4000 ரூபா வருஷத்துக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு சரியாகும் இல்லை, அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணி முடிச்சிருவேன். இங்கே நான் மாதம் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 30,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. மாதம் நம்ம கட்டணும். நம்ம சம்பாதிக்கிறது இப்போ வீட்டு வாடகை, சாப்பாடு, உங்களோட செல்ஃபுக்கு அதாவது ட்ரெஸ் வாங்குறது எல்லாம் போய் இதுக்கு காருக்குன்னு மாதம் 15,000லேருந்து 30,000 இன்சூரன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு பேமெண்ட்டை ஒதுக்கணும். அப்புறம் இதில் ஏதாவது வேலை வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பேமெண்ட் ஒதுக்கணும். நிறையா இருக்குது. ஆனால் கார் இருந்தால் தான் இங்கே ஓகே. ஆனால் கார் இல்லாமலும் நிறைய பேர் அதுக்காக கார் இருந்தால் தான் வாழ முடியுமாலாம் கேட்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கார் இல்லாமலும் நம்ம இருக்கலாம். என்னோடய ஜாப் பொறுத்த வரைக்கும் காரு கொஞ்சம் வேணும். ஏன்னா என்னோடய ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கார் வேணும் என்னோடய ஜாப்பை பொறுத்த வரைக்கும். நிறையா டீ போட்டாச்சு, காஃபி. ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ வந்தோடனே எப்போவுமே ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தால் ஒரு காஃபி குடிப்பேன். ஸோ ஒரு காஃபி போட்டாச்சு. அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டு, அதை நீங்களும் பாருங்களேன். எவ்வளோ பெரிய கிரவுண்டு. அங்கே ஒரு பொண்ணை விளாண்டுக்கிட்டு இருக்கா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்த்துட்டே நம்ம டீ குடிக்க வேண்டியதான். நைட்டுக்கு வழக்கம் போல் சாதம் இருக்குது, அதை வச்சு தயிர் இல்லை ஏதாச்சும் வச்சு ஏதாவது சாப்பிட்ற வேண்டியதான், முடிச்சு விட்ற வேண்டியதான். ஸோ சண்டே ஓவர். நீங்கள் உங்களோட சண்டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்.